வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், உச்சநீதிமன்றத்துல இன்றைக்கு நீட் விவகாரம் வந்திருக்கிறது. நீட்டுக்கு மறு தேர்வு கோரி பெட்டிஷன்ஸ் வந்திருக்கிறது. மறுதேர்வு வேண்டும் வந்திருக்கு. மொத்தமாக சேர்த்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட் அமர்வுல விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல சந்திரசூட் அவர்கள் பல கேள்விகளை எழுப்புறாரு. நீங்க எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்புறீங்க, யார்கிட்ட அனுப்புறீங்க, அது எப்படி பாதுகாக்கப்படுது, பெட்டி உடைக்கப்பட்டு திருடப்பட்டதா அல்லது என்டிஏல இருந்தே லீக் ஆயிருக்கா அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பி இருக்கிறார். இந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க சார்? நீட் வழக்கை பொறுத்தவரையில் இன்னும் நிறைய விசாரணை நடக்கும். இன்னைக்கு நடந்தது துவக்கம், அப்படிதான் நம்ம வச்சுக்கிடணும். இப்போ நீட்டு தேர்வு தாழ் கசிவுங்கிறது இது முதல் முறையானா இல்ல, ஏற்கனவே பல முறை சின்ன சின்ன லெவல்ல நடந்தது. இப்போ ஒரு பெரிய லெவல்ல நடந்து கண்ட்ரி பூராவுமாக அது வெளியில வந்திருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். போன வருஷம் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது, அதுக்கு முதல் வருஷம் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாதிரியான மாநிலங்கள் இந்த கசிவான பேப்பரை வாங்குறது, இதுக்குள்ள போறதே இல்லை எப்போதுமே. நீங்க எந்த ஒரு வினாத்தாள் கசிவு, அகில இந்திய நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவுலையும் இந்த தென் மாநிலங்கள் அதுல அவங்க பேரே வராது. அப்போ வட மாநிலங்கள்ல இருந்து இந்த கசிவு ஏற்படுவது அல்லது பணம் பெற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய மோசடியில ஈடுபடுவதுங்கிறது தொடர்ந்து அதிகரிக்குது. நம்மளோட அடிப்படை கேள்வி என்னன்னா, தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸுக்கு தேவையில்லைங்கிறது நம்ம நிலைப்பாடு. ஆமா, இது டோட்டலா வேறுபட்ட நிலைப்பாடு, நம்ம நிலைப்பாடு. இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால ரீடெஸ்ட் வைக்கணும்னா எல்லாருக்கும் வச்சா 23 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்களே, அது ரேரஸ்ட் ஆஃப் ரேரா தான் இருக்க முடியும்ன்றாரு சிஜே. ஓகே. அதே நேரத்துல என்ன சொல்றாரு, அப்ப லீக் பெனிஃபிஷியரிஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த பெனிஃபிஷியரிஸ் நீங்க முழுமையா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? லீக் பெனிஃபிஷியரிஸ் எல்லாரையும் நீங்க கைது பண்ணிட்டீங்களா? ஏன்னா சிபிஐக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் காட்டிருக்காரு. ஆமா, கேள்வித்தாள் கசிவு மூலமாக நன்மை பெற்றவர்கள் அவங்க 100% எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களா, அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வெளிநாட்டுல வேற நீட் நடத்திருக்கீங்களா? அது நமக்கே புது நியூஸ். ஆமாங்க சார். வெளிநாட்டுல தேர்வு மையம் இருக்குன்னு தெரியாது. ஆமா, இப்பதான் அது மெதுவா ஆமா வெளிநாட்டிலும் தேர்வு மையம் இருக்குன்னா, அப்ப எப்படி அங்க பேப்பர் அனுப்புனீங்க? ஏன்னா அதுக்கு டைம் ஆகும்ல. இப்ப நம்ம இங்க ப்ரூவ் பண்றோம், அதை ஒரு பேங்க் லாக்கர்கள்ல வைக்கிறோம், அப்புறம் தேர்வு நடக்கிற அன்னைக்கு அதை தேர்வு நடக்கிற இடத்துக்கு கொண்டு போறோம். இது ஒரு புறம். வெளிநாடுகள்ல நீட் தேர்வு நடத்தும் போது அந்த கேள்வித்தாள்களை அனுப்பி பல நாட்கள் முன்னதால அனுப்பப்படணும். ஆமா. அப்போ இங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாக்கர்ல வைக்கிறதும் வெளிநாட்டுல இருக்கிற இன்னொரு ஸ்டேட் பேங்கோ இல்ல வேற ஏதோ நம்ம இந்தியன் ஆரிஜின் பேங்கோட லாக்கர்ல வைக்கிறதும் ஒன்னா? அந்த பாதுகாப்பு இருக்கா? வெளிநாட்டுல இருந்து லீக் ஆச்சா இல்லையா, அப்படி எப்படி பாக்குறது? ஆக இது ஒரு பெரிய மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா பேப்பர்லாம் லீக்கே ஆகலைங்கன்னு சொன்னா செல்ஃப் டினையல்னு சிஜே சொல்றாரு. அதெல்லாம் பேப்பரே லீக் ஆகலைங்கன்னு நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் லீக் ஆனதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்படி சொல்லாதீங்க, செல்ஃப் டினையல். அப்போ பேப்பர் லீக் ஆனதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா, இது இனிமேல் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளணும், இது தனிக்கதை. லீக் ஆனதுக்கு என்ன தண்டனை, இது இப்போதைய கதை. லீக் ஆனதுனாலே எல்லாருக்கும் ரீடெஸ்ட் வைக்கவா, இது கேள்வி. இப்படித்தானே இது வருது. ஆமா. அப்போ இந்த விசாரணை எதை நோக்கி போகும்னா ரீடெஸ்ட நோக்கி போகாதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா, நம்பர் 1, 2000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. ஒரு 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 தேர்வாளர் 2000 ரூபாய் பணம் கட்டுறாரு. 23 லட்சம் பேரு, 23 லட்சம் இன்று 2000 ரூபாய் வெறும் நீட்டு மட்டும். இருக்கிறதுலே காஸ்ட்லியான எக்ஸாமா சார் இது? அப்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய். இப்ப நீட்டு இவ்வளவு பிரச்சனை பேசுறோம்ல, கியூட் காமன் அண்டர் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்க, CUET. இதே கதையில தான் அதையும் கொண்டு வந்தாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் நடத்துகிற பல்வேறு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ்.
கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு கீ போடுறாங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு. அந்த கீழ எல்லாமே தப்பா இருக்குங்க. கான்ஸ்டிடியூஷன் உட்பட. அதாவது தேர்வுகள் முகமை என்டிஏ வந்து ஒரு எக்ஸாமோட கொஸ்டினுக்கு உண்மையான ஆன்சர், எங்ககிட்ட இருக்கிற ஆன்சர் இதுதான் பதில் அப்படின்னு ஒரு பதில் தாளை வந்து நெட்ல போடுது. அதை வச்சு நம்ம வந்து உடனே நமக்கு எவ்வளவு மார்க்னு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோங்க. எல்லா டெஸ்ட்டும் இப்ப அந்த மெத்தட் தான். எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, அப்புறம் ஒரு நாளோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த ஆன்சரை போடுறாங்க. ஸோ ஒரு தேர்வாளர் வந்து அவர் தேர்வு எழுதுனதை வச்சு நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும், எந்த காலேஜில் அட்மிஷன், எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல தயாராகிடுறாங்க. நீங்க சாதாரண நம்ம இங்க இருக்கிற லோக்கல் யூனிவர்சிட்டிஸ் நடத்துற பேப்பர் எக்ஸாம்லயும் இதே மெத்தட் தான் இப்போ. அப்போ கீ ஆன்சரே தப்பா இருக்கு. அது கண்ணுக்கு எதிர அப்பரண்ட் மிஸ்டேக். எப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு குறிப்பிட்ட கேள்விங்க, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவிஷன் கீழே இது வருது அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து அவங்க கொடுக்குற ப்ரொவிஷன் தப்பு, உண்மையிலே வேற ப்ரொவிஷன். கான்ஸ்டிடியூஷன் புக்கை பார்த்தா தெரியுற மேட்டர். அப்போ இந்த எந்த இடத்துல இந்த தவறு வரும் அப்படின்னா, அப்ப எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்தே தவறு வருது. அப்ப என்ன மாதிரியான எக்ஸ்பர்ட்டை நீ வச்சிருக்கிற கேள்வி நீட்லயும் வருது. அதாவது 2 எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்கார்ந்து கொஸ்டின் தயார் பண்ணுச்சுன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க என்டிஏ இன்னைய விசாரணையில. அப்ப 2 எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்கார்ந்து கொஸ்டினை தயார் பண்ணி கொடுக்கும்போது அந்த கொஸ்டின்ல இருந்தா நாங்க எடுக்கிறோங்க அப்படின்றாங்க. எப்படி நீங்க கேள்வித்தாள் தயாரிக்கிறீங்கிற கேள்விக்கு. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்கார்ந்து ஆன்சர் தயார் பண்ணும்போது இப்படியான தப்பே வரக்கூடாதுல்ல. ஆமா. அப்போ கேள்வியும் தவறு, பதிலும் தவறு, கேள்வித்தாளை லீக் பண்ணதும் தவறு, எல்லாமே தவறுன்னா ஏன் வந்து என்டிஏ இப்படி இருக்கு? அதுக்கு இன்னும் சிஏ இதுக்குள்ள வரல. என்டிஏவே பிரைவேட் சொசைட்டி. ஆமா. என்டிஏ எங்க, அது எப்படி சாலிசிட்டர் ஜெனரல் அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சரி, அவர் வந்து அரசாங்கத்தோட தலைமை வழக்கறிஞர். ஆமா. அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பிரைவேட் சொசைட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? என்டிஏ வந்து எந்த இடத்துல வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு பகுதியா இருக்கு? அது கிளியர் கட்டா அது வந்து பிரைவேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எல்லாம் போட்டு அது எல்லாமே வெளியில வந்துருச்சு. அதெல்லாம் இனிமேல் அடுத்த கட்ட விசாரணையில வருங்க. ஏன்னா இப்போ வந்து ரீடெஸ்ட் வேணும்னு கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வழக்கறிஞர்கள்லாம் உட்கார்ந்து ஒரு காமனான ஒரு அபிடவிட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்றாரு சிஜிஐ. சோ பல வழக்குகள், அந்த பல வழக்குகள்ல 2 தரப்பு, ஒரு தரப்பு ரீடெஸ்ட் வேணும்னு சொல்லுது, ஒரு தரப்பு ரீடெஸ்ட் வேண்டாம்னு சொல்லுது. ரீடெஸ்ட் வேண்டாம்னு சொல்ற தரப்பு அனிமா கவர்மெண்ட் தான் ஏற்பாடு பண்ணி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ரீடெஸ்ட் நடத்துறது தப்புன்னு சொல்லுது, என்டிஏ ரீடெஸ்ட் நடத்துறது தப்புன்னு சொல்லுது. இப்போ ரீடெஸ்ட் வேணும்னு சொல்ற மாணவர்களோட வழக்கறிஞர்கள் ஒன்னா உட்காந்து காமன் கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது என்டிஏங்கிற ஏஜென்சியோட ஸ்டாண்டு, அதுக்கான தகுதி அதெல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படும்ல. ஆமா. நாங்க அதை சீர்திருத்த கஸ்தூரிரங்கன் கமிட்டியை போட்டிருக்கிறோம்னு சொல்றது அதுவே முட்டாள்தனம். என்ன காரணம்னா என்டிஏவே வந்து பிரைவேட் சொசைட்டி, எப்படி கவர்மெண்ட் கமிட்டி போட்டு அதை சீர்திருத்த முடியும்? அது கவர்மெண்டோட ஒரு பகுதியா இருந்தா அது வேற விஷயங்க. அரசாங்க குழுவா இருந்துச்சுன்னா அது வேற விஷயம், அரசாங்க துறையா இருந்தா வேற விஷயம். அப்படின்னா பிரைவேட் சொசைட்டி எதுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் மாணவர்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும்? அந்த ஃபண்டிங் என்ன பண்றாங்க? வெளிநாடு வரைக்கும் போய் நீங்க பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா அங்க வர எவ்வளவு பணம் வசூலாயிருக்கும்? அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட உங்களால வந்து சரியான முறையில அதை மேனேஜ் பண்ண முடியல. ஒரு ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதோட சாங்டிட்டி, அதுதான் அவர் கேட்கிறாரு சிஜிஐ. ஒரு எக்ஸாம்ங்கிறதுக்கு ஒரு சாங்டிட்டி இருக்குங்க. எல்லாரும் நம்பித்தான் வந்து பணம் கட்டுறான். பரீட்சை ஒன்றும் நீ ஓசியா வந்து எழுத விடல, எல்லாரும் நம்பித்தான் பணம் கட்டுறான். நம்பி பணம் கட்டுறவனுக்கு அந்த கேள்வித்தாளோட புனிதத்துவம் பாதுகாக்கப்படணும். அந்த இடத்துல நீங்க பிழை பண்ணிட்டீங்க, அதை ஒத்துக்கிறீங்களான்னா ஆமா ஒத்துக்கிறோன்ட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது லோக்கல் இஷ்யூ, ஒரு சின்ன இடங்கள்ல மட்டும் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஸ்டேட் பேர சொல்றாங்க. லோக்கல் இஷ்யூ பாட்னால மட்டும் நடந்ததுன்னா அது லோக்கல் இஷ்யூன்னு வச்சுக்கலாங்க. ஜார்க்கண்ட் வரைக்கும் ஒரு 6-7 மாநிலங்களோட பேரை சொல்றாங்க. அப்ப சிபிஐ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல போகுது அது நமக்கு தெரியல. அது புதன்கிழமை தான் நமக்கு தெரிய வரும். ஆக ஒட்டுமொத்தத்துல என்டிஏவோட ஆப்ஜெக்டிவ்ல நீங்க நெட்டுக்குள்ள போய் என்டிஏவோட ஆப்ஜெக்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் டெஸ்ட் நடத்துறதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம வேர்ல்டு கிளாஸ் டெஸ்ட் நடத்துற லட்சணம் இதுதான். இப்போ இதுல வந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இதுல என்டிஏ வந்து
இந்த தேர்வு லீக்கேஜ் வந்து இந்த லீக்கேஜினுடைய அளவு வீரியம் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் வருது. ஆனா 67 மாணவர்கள் ஒரே நேரத்துல 720 மார்க் எடுக்க வைக்க முடியுது. இன்னொரு பக்கம் 3 தடவை அப்பியர் ஆன மாணவர்களுடைய அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து போன தடவை நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தடவை வந்து கொஞ்சம் சுமாரான ரேங்க், அதுக்கு அடுத்த தடவை வந்து ரொம்ப மோசமான மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேடிக்கலான சேஞ்சஸை பார்க்க முடியுதுன்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கான பதில் அப்படின்றது ஐ திங்க் வியாழக்கிழமை அடுத்த விசாரணைக்கு எடுக்கிறதா தெரிய வருது சார். இன்னொரு வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்தது வந்து மம்தா பானர்ஜி வெர்சஸ் சான்சலர் ஸ்லாஷ் கவர்னர். கவர்னருக்கும் இவங்களுக்கும் மம்தாவுக்கும் இருந்த டெட்லாக்கு இடையில உச்சநீதிமன்றம் நடுவுல ஒரு கமிட்டியை போட்டு இந்த கமிட்டி முடிவெடுக்கும், அதை சீஃப் மினிஸ்டர் கேட்டுக்குவாரு. சீஃப் மினிஸ்டர் சொல்றதை அப்படியே கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல எந்த பார்ட்டி வின் பண்ணதா பாக்குறீங்க சார்? இந்த கேஸ நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? நம்ம வந்து எலெக்டட் டெமோக்ரஸிங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் பிரதிநிதித்துவம், பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அப்போ யார் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான அதிகாரம் இயல்பாக வந்து சில ஒரு பழைய பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுல தான் நம்ம இந்த கவர்னர், குடியரசுத் தலைவர்லாம் வச்சிருக்கிறோம். மொனார்கியில வந்து கிங் இருக்காங்க, குயின் இருக்காங்க, அதுக்கு பதிலாக இங்க குடியரசுத் தலைவர் கவர்னர் வச்சிருக்கோம். அவங்களுக்கு பவர்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குடியரசுத் தலைவரே ரப்பர் ஸ்டாம்ப் தான் 1956 தீர்ப்பாகி போச்சு. ஜவஹர்லால் நேரு காலத்துல பாபு ராஜேந்திர பிரசாத்துக்கும் அவருக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதே தீர்ப்பாயிருச்சு. ஸோ கவர்னருக்கான அதிகாரங்கிறது எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரமும் கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவராது ஒரு வகையில மறைமுக தேர்தலுங்க. எம்எல்ஏஸ் எம்பியும் ஓட்டு போடுறாங்க. எலக்டோரல் காலேஜ் வந்து எம்எல்ஏ எம்பி கன்சிஸ்ட் பண்ணது எலக்டோரல் காலேஜ். ஆனா கவர்னர் ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட். 5 வருஷத்துக்கு நியமனம், 5 வருஷத்துக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணலாம், 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பதவி விட்டு விலக்கலாம். இதுதான் கவர்னரோட உண்மையான அதிகாரம். அப்போ கவர்னர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்களோட முரண்படுறதுங்கிறது நிர்வாகத்தை சீர்குலைக்குது. அப்ப இன்றைய உத்தரவு உண்மையிலேயே எதற்கான வெற்றினா நிர்வாகத்துக்கான வெற்றி தான். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிற அந்த கோட்பாட்டுக்கான வெற்றி. இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். அதை வச்சு பாருங்க. இங்கேயே அதே கைது தானே. ஒரு விசி அவர் பேர்ல பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. இதே கவர்னர் தானே கொடுக்குறாரு. அப்ப ஆக்சுவலா வெஸ்ட் பெங்கால் கவர்னரை மாத்திருவாங்க. ஐ எம் வெரி ஷுர். என்ன காரணம் அப்படின்னா அவர் பேர்ல பல புகார். அவர் 250 நாள் டெல்லியில இருக்காருங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனா கவர்னர் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நாள் கண்டிப்பா வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கணும்னு விதியே இருக்கு. விதி எழுதப்பட்ட விதி. அதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்ல. அது போக பாலியல் புகார்கள் வேற எக்ஸ்ட்ராவா. அப்போ கவர்னர் மாற்றங்கிறது இந்த ஜூலை ஆகஸ்ட்ல நடக்க வேண்டிய விஷயம். அதுல இவர் மாற்றப்படுவார். நம்மால் வந்து ரவி வந்து முழுக்க அதெல்லாம் எதிர்பார்த்து தான் பதவியை நீட்டிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இது என்ன ஆகுது நமக்கு தெரியல. ஆனா உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தோட பல மனுக்களும் நிலுவையில இருக்கு. மேற்கு வங்க அரசு விவகாரத்துல கவர்னர், சான்சலர் வெர்சஸ் சிஎம் விவகாரத்துல என்ன கமிட்டி போடப்பட்டதோ அது வந்து நமக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆர்டர் தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பதவி ஏற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் ஒரு பிரச்சனைன்னு நகர்ந்துகிட்டு இருக்கு சார். இவ்வளவு பஞ்சாயத்துகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார். ஏற்கனவே போரெல்லாம் நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற அளவு கிளைம் பண்ணிட்டு இருந்தார் எலெக்ஷன் அப்ப. இப்ப நேர்ல வேற போயிருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்கலாம் சார்? அவர் நேர்ல போறாருங்க. உக்ரைன் வந்து உள்ள வந்து அடிக்குது. அது பாத்தீங்களா? காலையில வந்து இவரு போறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு. அவன் ட்ரோனை வச்சு உள்ள வந்துட்டான். ரஷ்யா அவங்க பார்டரை தாண்டி உள்ள வந்து அடிச்சு அது கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டு எவாக்குவேட் ஆகி டோட்டலா வந்து அங்க போக்குவரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சு அது தனிக்கதை ஓடிட்டு இருக்கு. நம்மளுக்கு தான் போய் சேர்றாரு அங்க. அதுக்கு பிறகு ஆஸ்திரியா போறாரு. அப்ப ரஷ்யாவுக்கு அது உச்சி மாநாடுங்க 2 வருஷத்துக்கு ஒருக்க நடத்துறதாக ஏற்பாடு நம்ம நடத்திட்டே தான் இருக்கோம், ரஷ்யா அண்ட் இந்தியா. பட் இப்போ 3 வருஷம் நடக்கல. கோவிட் காலம் நடுவில் வந்துச்சு. இப்ப இவர் போய்த்தான் ஆகணுமா அப்படின்னா அந்த கட்டாயம் எதுவும் கிடையாதுங்க. போய்த்தான் ஆகணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஆனா 2 நாட்டு அதிபர்கள், ரஷ்யா கிட்ட நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு எரிபொருள் வந்து ருபி ரேட்ல கிடைக்கும். நம்ம வந்து ரூபிள் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய ரூபாயை கொடுத்து வாங்கலாம். அது வந்து நமக்கு கிடைத்த அட்வான்டேஜ். ஆனா சுப்ரமணியசாமி இன்னைக்கு ஒரு இது விட்டுருக்காரு, ட்வீட். அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க ரஷ்யாவுக்கு போய்
பழைய துருப்பிடிச்ச ஆயுதங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட போறாங்க. இதை பாராளுமன்றத்தில் எழுப்புங்கள். இப்பதான் கொஞ்சம் அது என்ன உண்மை நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை அப்படியே குற்றச்சாட்டு. அவர் ஒரு பிஜேபியை சேர்ந்த மூத்த இல்ல, ஆனா வரலாறு இருக்குல்ல சார். நம்ம பழைய சப்மரீன்ஸ் அங்க செகண்ட் ஹேண்ட் சப்மரீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டிருக்கோம்ல சார். ஓட்டிருக்கோம். அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்னு தெரிஞ்சு வாங்குறது ஒரு விஷயங்க. புது கார் சொல்லி செகண்ட் ஹேண்ட் காரை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நிறுத்தணும் அப்படின்னா என்ன ஆகுங்க? வீட்டுக்கார அம்மாவே வெளியில அனுப்பிடுவாங்களா நம்மள? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப இவங்க செய்யறது அதானே. சாமி அதான் சொல்றாரு. நீங்க வந்து பழைய அப்சல்யூட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காலாவதி ஆகி போன ஆயுதங்களை எல்லாம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட போறாங்க. பாராளுமன்றத்துல யாராவது இந்த பிரச்சனையை கிளப்புங்கப்பா அப்படின்னு அவரே தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ மோடியின் ரஷ்ய பயணம் அடுத்தடுத்த விபரீதங்கள் அதுல கிளம்பிதான். எது துருப்பிடிச்சு வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.